இன்றைக்கி ஆட்டுக்குடல் போட்டி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணும். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சமைச்சு சாப்பிடக்குள்ள. இதை ஒரு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே உள்ள அந்த சிறுகுடலை எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் இந்த உள்ளே ஒரு சின்ன சின்ன லேயராக இருக்கும், அப்படியே லைட்டாக அழுக்க மாதிரி படிஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், உறிஞ்சி அழகாக வருதில்ல, அதுமாரி லேசான ஒரு லேயராக இருக்கும். லைட்டாக அதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதோடு அதில் போட்டு எடுங்க. எடுத்துகிட்டு இதை போல் லைட்டாக ஒரு கத்தியோ இல்லை ஒரு நல்ல கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்பூனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த தோல் லைட்டாக எடுக்க பாருங்கள். அழகாக பீலாகி வருது பாருங்கள் இந்த தோல். குடல் இங்கெல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. ஊர் பக்கம்லாம் சுட மாட்டாங்க இந்த குடலோட இந்த இதை. சுட்டதுனால தான் இந்த கலர் இவ்வளோ தான் இருக்குது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சுடலைனா உங்களுக்கு ஈஸியாக அந்த பீலாகி வரும். இப்போது நான் உங்களுக்கு வரலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் லைட்டாக ஹீட் பண்ணி மறுபடியும் இந்த குடலை அதில் போட்டு எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு க்ளீனாகி வந்திருக்கு. இப்போ சிறுகுடலை சுத்தம் பண்ணலாம். இதை நல்லா மேலேருந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை நல்லா இது பண்ணி இழுத்திங்கன்னா, பிடிச்சி இழுங்க, எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், அழுக்கு எந்த அளவுக்கு ஊற்றுது பாருங்கள். இதுமாரி தான் க்ளீன் பண்ணணும். இதுமாரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு அடையும் இதை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதை வேக வச்சு ஒரு நடை லைஸாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஏன்னா அது கட் பண்ணவும் வராது. இந்த டைமில் கட் பண்ணிங்கன்னா வழுக்கிட்டு போகும், கட் பண்ண வராது. அதனால் கொஞ்சம் வேக வச்சு கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கல்லாக 2 கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனதை. அப்போ தான் அது உள்ளே உள்ள அந்த இது மறுபடியும் வரும். லைட்டாக இருக்கும், அதில் அழுக்கு இருக்கும். நம்ம பரட்டி கழுவல, அதனால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். உங்களுக்கு நான் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இன்னொரு தடவை கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதேமாதிரி அந்த பெருங்குடலையும் கட் பண்ணி கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு போடுறேன், எப்படி கிரேவி பண்ணணும்னு சொல்லிட்டு. பெப்பர் போட்டி கிரேவி சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பாருங்கள், இதையும் இதுமாரி நல்லா பிசைஞ்சு எடுத்து தனியாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இது சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.